என் அன்பு தமிழக உறவுகளே, நான் தான் மன்னை சாதிக். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழச்சி அப்படிங்கிற ஒரு கூமுட்டை, இந்த கூமுட்டைக்கு தான் இந்த பதிவு. எதனால இதை நான் கூமுட்டை அப்படிங்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதோட பதிவுகளை கிட்டத்தட்ட நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள்ல தமிழச்சி நீ ஒரு செயலை முரண்பாடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ஒரு கேவலங்கட்ட வேலையை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. பரபரப்புக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியாது. என்ன விஷயங்கள்ல பேசணும், என்ன விஷயங்களை பதிவிடணும் அது கிடையாது. ஆனா நீ பிரான்ஸ்ல உட்கார்ந்துருக்க, நான் குவைத்துல இருக்கேன். நானும் நிறைய விஷயங்கள் பண்ற, சமுதாய விஷயங்களுக்காக பேசுவேன், நிறைய காமெடி பண்ணுவேன், பாட்டு பாடுவேன். அது மக்களுக்காக, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத விஷயமா தான் வந்துகிட்டு இருக்கும். ஆனா நீ பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு கேவலங்கட்ட, ஒரு தருதலை பிடிச்ச வேலை. உனக்கெல்லாம் வெக்கம். சரி, ஓகே, நான் விஷயத்துக்கு வரேன். இந்த தமிழச்சி நீ பாப்ப, கண்டிப்பா பாப்படி, நீ பாப்ப. உனக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் எனக்கு இல்ல, சரியா? எவ்வளவு தைரியமா இருந்தா அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீ முதல்ல இஸ்லாமியர்களுடைய விஷயத்துல பூந்து அதை தவறா பதிவிட்டுக்கிட்டு அது ஒரு மாதிரியா நடந்துகிட்டு இருந்த. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுவாதி கொலை வழக்கு எடுத்துக்கிட்டு அதை சுத்திக்கிட்டு இருந்த. அதுல இது இருக்கு அது இருக்குன்னு, ஆனா கடைசியில ஒண்ணுமே இல்ல. அதுல நீ விடயம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில அதை மொட்டையாக்கி விட்டுட்டு இப்ப ஒருத்தனோட உயிரை காலி பண்ணிருக்கிறது நீ. ராம்குமாரோட உயிரை காலி பண்ணது நீ. எல்லாம் சும்மா தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. கேஸ் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு, அதோட விசாரணைகள் நல்லபடியா நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா நீ தலையிட்டு அது இதுன்னு கண்ட கடதையெல்லாம் நோண்டி கடைசியில அந்த பையனுடைய உயிரிழப்புக்கு காரணம் நீ. உன்னுடைய விஷயங்கள் தான். இருக்கிறவனையும் கிள்ளி விட்டுட்டு அந்த பயலோட உயிரை எடுத்துட்ட. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, கடைசியில அடுத்தது பனியன் வித்த, பேஸ்புக் மூலியமா பனியன் வித்த. பாத்தீங்கன்னா, தமிழக முதல்வர் மர்மமான முறையில் இறந்து விட்டார் அப்படின்னு பதிவு போட்டிருக்க. உனக்கு எவ்வளவு ஒரு கட்சியில பிரச்சனையா, ஒரு கட்சியில உள்ள சமுதாயத்துல ஒரு பிரச்சனையா, அதை நீ பதிவிடு, அதை பேசு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். அதை விட்டுட்டு ஒரு தனி நபருடைய விஷயத்துல தலையிட்டு அவங்க மர்மமான முறையில் இறந்துட்டாங்க, அவங்க இறக்கலன்னா அது எனக்கு மகிழ்ச்சி, ஆனா இறந்துட்டா அது ஒரு இது அப்படி இப்படின்ட்டு போட்டு மக்களை குழப்பி விட்டுக்கிட்டு இருக்க. இந்த விஷயத்துல ஒண்ணு நல்லா புரியுதா உனக்கு? மரமண்டையில கூமுட்ட ஒரு விஷயம் புரியுதா உனக்கு? சாதாரண ஒரு பேனர் உடைச்சாலே அங்க கொந்தளிக்குது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல சாதாரண பொதுமக்கள் மேல இவங்க பாயிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ தமிழக முதல்வர் மர்மமான முறையில் இறந்துட்டாரு பதிவுல இட்டு இருக்க. ஒரு வீடியோ போட்டு நீ வந்திருக்கலாம்ல. ஏன் வீடியோ போட முடியாத உன்னால? நேரடியா உன் முகத்தை காமிச்சு பேச முடியாதா? பதிவை மட்டும் போட்டுட்டு ஓடிடுற. இது ஒரு பரபரப்பு. மானங்கட்ட சிரிக்கி பிச்சு விடுவேன், தெரிஞ்சுக்க. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பயப்புள்ள ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்க. எப்பா பாரு, தமிழக முதல்வர் மர்மமான முறையில் இறந்துட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு என்ன டீம் ஒர்க் அங்க இருக்கா? சென்னையில டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப பார்த்தா அன்னைக்கு என்னன்னா, சுவாதி கொலை வழக்குல நிறைய விஷயங்கள் தோண்டி எடுக்கிறான். அப்ப டீம் ஒர்க்கா தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இது எனக்கு ஏதோ ஒரு டெரரிசம் மாதிரி தெரியுது. எனக்கு என்னமோ நடக்குது, அது மட்டும் தெரியல. நீ ஏதோ குழப்பி விட்டுக்கிட்டே இருக்க மக்களை. தமிழ்நாட்டு மக்கள் அமைதியா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நீ பதிவு போடுறேன்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் உள்ள விஷயங்களுக்கு, நீ பிரான்ஸ்ல உட்காந்துருக்கு, நான் குவைத்துல உட்காந்துருக்கேன், நான் விஷயங்களை போடுறது மக்களுக்கு தெரியும், நல்ல விஷயங்களை. ஆனா நீ போடுற பதிவுகள்ல மக்களுக்கு பாதிப்பாங்க. எத்தனையோ தொண்டர்கள் இருக்காங்க, அதிமுக எத்தனையோ தொண்டர்கள் இருக்காங்க, திமுக இருக்காங்க, ஒவ்வொரு கட்சிக்கு தொண்டர் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அவங்க சாதாரணமாவே சில விஷயங்களை எடுத்தா பெரிய பிரச்சனை வரும். ஆனா நீ இந்த மாதிரி பதிவை போட்டுட்டு மக்களுக்கு இது பிரச்சனை, பொதுமக்களுக்கு பிரச்சனை. அறிவு இருக்காடி உனக்கு? கூமுட்ட சிரிக்கி பிச்சு விடுவேன். தமிழச்சி அங்க உட்காந்துக்கிட்டு என்ன டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கே நீ? நானும் கேட்கிறேன் வச்சுக்கிட்டு. மர்மமான முறையில் அவங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு, அங்க போலீஸ் பாதுகாப்பு இருக்கு, எல்லா விஷயத்திலயும் அவங்களுக்கு பாதுகாப்பு அங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா அரசியல்வாதியும் அங்கதான் இருக்காங்க. இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்போலோ சுத்தி. ஆனா இவ உட்காந்துக்கிட்டு, நீ உட்காந்துக்கிட்டு பதிவை போட்டுட்டு சாதாரணமா கிளப்பி விட்டுட்டு போயிடுற. நல்லா பிரான்ஸ்ல உட்காந்துக்கிட்டு பீஸாவையும் பர்கரையும் தின்னுக்கிட்டு அடியே இனிமேல் உன் பதிவு ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பா சரி முறையான கண்டனத்தை நான் தெரிவிப்பேன். அறிவில்ல உனக்கு? தமிழக முதல்வர் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. பொதுமக்கள் எவ்வளவு பேர் பாதிப்படைவாங்கன்னு தெரியுமா உனக்கு? இது முன்னால எவ்வளவு பேர் அவன் குடிச்சுட்டு என்னென்னமோ பண்ணுவான் இப்ப ரோட்ல, அது இது தேவையில்லாத வேலைகளை ஈடுபட்டு ஏன் நாசப்படுத்திட்டு இருக்க? உனக்கு பரபரப்பு தேவைன்னா நம்ம கல்பனா மதுரையில டார்லிங் லீ மாதிரி இல்ல என்ன மாதிரி ஏதாவது ஒரு காமெடியோ, ஏதோ பாட்டோ, ஏதோ விஷயமோ, சமுதாய விஷயமோ, அதுக்கு வா. அடி வெக்கங்கிட்ட சிரிக்கி இந்த மாதிரி விஷயங்கள்ல போயிட்டு தமிழ்நாடு மக்களுடைய விஷயங்கள்ல அவங்களுடைய பொது உடைமைக்கு நீ பாதிப்பு விளைவிக்கிற. அந்த அம்மா நல்லா தான் இருக்காங்க, அதனாலதான் எல்லாருமே சைலண்டா இருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு அங்க இருக்கு. நம்ம எல்லாம் நியூஸ்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல நம்ம எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம்.
சரியா? ஆனா வந்து நீ மர்மமான முறையில ஒரு பீதியை கிளப்பி விட்ட பத்தியா? இப்ப தமிழ்நாடே வந்து இப்ப வந்து இந்த விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் யாரு? நீ கூமுட்ட சிரிக்கி பிச்சு விடுவேன் தமிழச்சி. இனிமேல் பனியன் விக்கிறேன் சுவாதி கொலை வழக்கு நீ எதுக்காவது நீ வந்து பாரு. நீ லேடி ஒத்துக்கிறேன், அந்த கம்பீரமா வர்ற ஒத்துக்கிறேன், நீ கம்பீரமா பேசுறடி ஒத்துக்கிறேன்டி. ஆனா அதை நீ நிரூபிக்கணும். நீ நிரூபிக்க மாட்டே. சுவாதி கொலை வழக்குல வந்து ஆதாரத்தை வெளியிடுறான் ஒவ்வொருத்தன் பேரையா வெளியிட்டு கடைசியில் அதை மொட்டையாக்கி விட்டுட்டு அவன் செத்து போயிட்டான். ராம்குமார் செத்து போயிட்டான். இது யாரால? ஒன்னால. இதுல வேற யாரு மாற்று கருத்து கிடையாது. நீ கிளப்பி கூட இருக்கிறவனுக்கு வந்து டென்ஷன் ஆகி அவனை போட்டு தள்ளிட்டாங்க. அந்த கேஸையும் வந்து முடிச்சிட்டாங்க. இப்ப என்னன்னா கடைசியில் அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு தமிழக முதல்வர் எப்படி கட்சி வேறுபட்டாலும் சரி, ஒவ்வொரு எதிர்கட்சி தலைவரும் சரி, திமுக சரி, ஏடிஎம் எல்லா கட்சிக்காரங்களும் இப்ப வந்து அம்மாவுக்கு வந்து அனுதாபம் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு விஷயத்துல அவங்கள நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கட்சி வேறுபாட்டுல நமக்கு சமுதாய பிரச்சனைகள்ல வந்தா நம்ம கட்சி எதுக்கலாம், கட்சியில வந்து பிரச்சனை சமுதாய பிரச்சனைக்காக பேசலாம். ஆனா நீ வந்து இதை வந்து பொருளையை கிளப்பி விட்டு தமிழக முதல்வர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்ட்டு நீ வந்து இந்த மாதிரி ஒரு அபாண்டமான ஒரு பொருளையை கிளப்பி விட்டது வந்து ஒரு கேவலமான செயல். இன்னொரு தடவை நீ பதிப்புகள்ல வந்து சமுதாய விஷயத்துக்கு போடு, சமுதாய மக்களுக்கு என்ன நலனோ அதை தூக்கி போடு. இந்த மாதிரி பரபரப்பு தேடணும்ட்டு தமிழக மக்களுடைய விஷயத்துல நீ தலையிட்டா அட்டிங்கள். ஏய், நான் இதுக்கு மேல மரியாதையா உன்கிட்ட பேச மாட்டேன், சரியா? இன்னொரு தடவை உன் பதிப்புல ஏதாவது கேவலமா ஏதாவது இந்த மாதிரி மர்மம்ட்டு அட்டிப்போம். நீ என்ன இத பேய் வீட்டுல இருக்கியா? நம்ம மர்மம் இருக்கு எப்ப பாரு ஒன்னொன்னு மர்மம் அடியே பிச்சு விடுவான், தெரிஞ்சுக்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி பதிப்பை போட்டு மக்களுடைய பிரச்சனைகள்ல வந்து நின்னுகிட்டு குழப்பி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தன் அங்கங்க துடிச்சு போய் நிக்கிறான். நீ என்ன உட்காந்துக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. அடியே எப்படி உனக்கு அந்த வார்த்தையை சொல்ல மனசு வந்துச்சு? அது பதிவை போட்டுட்டு நீ ஜாலியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா? இன்னொரு தடவை உன் பதிப்பை நான் பார்க்க கூடாது. இன்னும் மக்களே நல்லா தெரிஞ்சுக்கிங்க. என்ன இந்த மாதிரி ஒரு பரபரப்பு வதந்தியை நம்பாதீங்க, சரியா? எல்லாம் பாதுகாப்பா தான் இருக்காங்க, எல்லாம் பாதுகாப்பா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அது நமக்கு வெளி வரும், சரியா? அப்படிங்கிற பட்சத்துல பொறுமையா இருங்க. இந்த மாதிரி வதந்திகளையோ வாட்ஸ்அப்லயோ பேஸ்புக்லயோ போட்டு தொலையாதீங்க, சரியா? ஏற்கனவே பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு. இதுல இதை வேற கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கூமுட்டைகள் பேச்சு கேட்டுக்கிட்டு இது பண்ணாதீங்க, சரியா? ஓகே தமிழச்சி, இனிமேல் உனக்கு வந்து பொருளிச்சி தெரிஞ்சுக்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, சரியா? நீயும் பதிவு போட்டிருக்க, நான் இந்த போட்டிருக்க. நீ கண்டிப்பா இதை பாப்ப திருந்துவ இல்லையா? நீ அங்க ஏதோ டீம் ஒர்க் இருக்கு, நல்லா தெரியுது. நீ அந்த டீம் ஒர்க் வச்சுக்கிட்டு தான் நீங்க ஆடிக்கிட்டு இருக்க. அவங்க அங்க பண்ண முடியல அப்படிங்கறதுனால உன்ட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. முதல்ல அவங்கள புட்டிச்சு பெண்ட கலட்டினா சரியா போயிடும். இதுக்கு தமிழக காவல்துறை தான் வந்து இது பண்ணணும், சரியா? பேஸ்புக் வந்து சமுதாய நலனுக்காகவும் நல்ல விஷயங்களுக்காகவும் தான் பேஸ்புக் யூஸ் பண்ணணும். மற்றபடி எந்த ஒரு கேவலமான ஒரு விஷயங்களுக்கு நீ யூஸ் பண்றன்னு தெரிஞ்சுனா கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து ஆக்ஷன் முறையா எடுப்பாங்க. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. நீ பொம்பளை புள்ள அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப பணிவா பேசிட்டு இருக்கேன், ஓரளவு தான். இதுக்கு மேலேயும் உன்னுடைய பதிவுகள்ல வந்து தமிழக முதல்வர் அப்படி போயிட்டாங்க, அவங்க இப்படி போயிட்டாங்க அப்படின்ட்டு ஏதாவது வந்து மொட்டையா வந்து எல்லாத்தையும் முடிக்காம அப்படியே ஓடணும்னு வச்சுக்க, அடியே கூமுட்ட சிரிக்கி பிச்சு விடுவேன் மேல், தெரிஞ்சுக்க தமிழச்சி. இது உனக்கு நான் சொல்றேன்டி, மண்ணை சாதிக்கு பிரான்ஸ்ல உட்காந்து கொய்த்துலன்னு சொல்ற பிச்சு விடுவேன் மேல. தமிழ்நாட்டு விஷயத்துல குழப்பத்தை உண்டாகுனா மரியாதை, அவ்வளவுதான் மரியாதை கட்ட நாய கூமுட்ட. யாரும் நம்பாதீங்க, யாரும் வதந்திகளை பரப்பாதீங்க, எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க.